ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் லதா. வெல்கம் டு சக்கம்மா சேனல். நம்மக்கிட்ட ரோஸ் பெஸ்டி வாங்கி நிறைய பேர் அவங்களுடைய செடிகளுக்கு கொடுத்து அதோட ரிசல்ட்டை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி சேலத்துலேருந்து லதாங்கிறவங்க அவங்களுடைய செடிகளுக்கு கொடுத்து அதோட ரிசல்ட்டை எவ்வளோ ஹாப்பியாக நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கங்க, நான் சேலத்துலேருந்து லதா பேசுகிறேன். நான் ஜக்கம்மா லதா மேடத்திட்ட தான் ரோஸ் பெஸ்டி உரம் வாங்கி போட்டேன். இப்போ ஒரு 1 மந்த் ஆகுது. இப்போ அடுத்த மந்த்துக்கும் நான் ஆர்டர் போட்டுட்டேன். ஒரு 3 kg ரோஸ் பெஸ்டி உரம் வாங்கி ஆர்டர் போட்டுட்டேங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே நான் கெம்மு, அப்புறம் ஜீவாமிர்தம், மீன் அமிலம் இது எல்லாமே ரிப்பீட்டடாக நான் கொடுத்துட்டு வரேங்க. வீக்லி ஒன்ஸ் அடிச்சுட்டு வரேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்ல துளிர்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேஸ்லேருந்து ஷூட்டு எல்லாம் நல்ல துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. செடியை பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா பேஸ்லேருந்தே பாருங்கள் ஷூட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். 1 மந்த் ஆகுதுங்க போட்டு, நியர்லி ஒரு 25 days ஆகுது. இந்த மாதிரி ஷூட்டு பேஸ்லேருந்தே கிளம்ப ஆரம்பிச்சிது. மேடம்கிட்ட தான் ஐடியா கேட்டேன். அவங்க தான் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது போட்டதுக்கப்புறம் நல்ல செடியெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. பார்க்கவே நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் நிறைய மண்புழு உருவாகுதுங்க மண்ணில். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேங்க. மண்புழு நிறைய உருவாகுது. எல்லாம் துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயும் நல்ல பேஸ்லேருந்து ஷூட்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்குங்க. செடி ஃபுல்லாக துளிர்கள். இந்த ரோஸ் பெஸ்டி உரம் தாங்க இதுக்கு காரணம். இதுக்கு முன்னாடி நானும் நிறைய உரம் வாங்கி போட்டேங்க. பல வீடியோஸ் பார்த்து தாங்க நிறைய உரம் வாங்கி போட்டேங்க. டிஏபி அது இதுன்னு நிறைய சொன்னாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இப்போ நான் இந்த ரோஸ் பெஸ்டி உரம் போட்டதுக்கு அப்புறங்க இந்த செடியில் துளிர்களே வர ஆரம்பிச்சது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான துளிர்கள் எல்லாமே அருமையாக இருக்குது பார்க்கவே.